ஃபர்ஸ்ட் ஒன்னதான் ஆபீஸ்ல உட்கார வைக்கணும்னு முதல்ல நினைச்சேன். ஆனா உனக்கு படிப்பு இல்ல, அது கூட சமாளிச்சுக்கலாம், பரவாயில்ல. ஆனா வர்றவங்க போறவங்கள்ட்ட ஃப்ரீயா பேசி பழகணும், அது உன்னால சத்தியமா முடியாது. ஏன்னா நீ என்கிட்டயே பேசுறதுக்கு கூச்சப்படுற. இதுல மத்தவங்கள்ட்ட எப்படி பேசுவ? அதனால பேசாம சுகந்தி ஆபீஸ்ல உட்கார வச்சிடலாம். மாமா, நானா? நான் படிச்சிட்டு இருக்கேன் மாமா. ஏய், படிச்சு முடிச்சிட்டு என்ன செய்ய போற? வேலைக்கு தானே போற? எங்கேயோ போய் வேலை செய்யறதை விட மாமா ஆபீஸ்ல வேலை செஞ்சா நல்லா இருக்கும்ல? அதானே. வேணா பெரியநாயகி, சுகந்தி முதல்ல நல்லபடியா படிச்சு முடிக்கட்டுமே. அட என்ன மாப்பிள்ள நீங்க, அவ என்ன 24 மணி நேரமா படிச்சுக்கிட்டு இருக்கா? காலேஜ் மத்தியானம் 2-3 மணியோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா அவ இங்க வந்து சும்மா அரட்டை தானே அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவ மத்தியானம் காலேஜ் முடிஞ்சு நேரா ஆபீஸ்க்கு வந்து உங்க ஆபீஸ நல்லபடியா கவனிச்சுக்கிட்டுமே. அது எப்படி அத்த? 2 குதிரையில ஒரே நேரத்துல சவாரி பண்ண முடியும்? முடியுங்க. மாமாக்கு செய்யணும்னு நினைச்சா முடியும். என்ன சுகந்தி, சும்மா இருக்கிற நேரத்துல மாமாவுக்கு ஆபீஸ்க்கு போய் உதவியா இருக்கலாம்ல? எல்லாரும் சொல்றீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ஐயோ சுகந்தி, இப்படி அரகுற மனசோட எல்லாம் ஒண்ணும் வர தேவையில்ல. நல்லா டெடிகேஷனோட வந்தாதான் பிசினஸ் நல்லா பண்ண முடியும். ஏண்டி சுகந்தி, மாமா சொல்றாருல, முழு மனசோட வரேன்னு சொல்லு. சரி மாமா, நான் முழு மனசோடவே வரேன். இப்பதானே சந்தோஷமா இருக்கு. சுகந்தி, உன்னை ஆபீஸ்க்கு இழுக்க என்னவெல்லாம் டிராமா போட வேண்டி இருக்கு. இதுக்கே இப்படின்னா உன் மனசை என் பக்கம் இழுக்க இன்னும் என்னென்ன டிராமா போட வைப்பேன்னு தெரியலையே. இந்த பிரகாஷ் ஒரு விஷயத்துல பிக்ஸ் ஆனா அதை மிஸ் ஆகவே விட மாட்டான். என்னங்க, எங்க அப்பா கீழே நின்னு கத்திட்டு இருக்காரு, நீங்க என்ன எங்க ஹாயா உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? உங்க அப்பனுக்கு வேற வேலையே கிடையாது. அவரா ஒரு 1/2 மணி நேரம் கத்திட்டு ஆஞ்சி ஓஞ்சி ஆபீஸ் போயிடாரு. விடு. அட படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. என் தம்பி பொண்ணை பார்க்காம ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டு இருக்காரு. வாங்க வந்து பதில் சொல்லுங்க வாங்க. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல? உங்க அப்பா கேக்குற நேரத்துல எல்லாம் நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? வேற வேலை இல்ல? உங்க அப்பனுக்கும் வேற வேலை இல்ல. நிம்மதியா ஒரு மனுஷன் பேப்பர் படிக்க விடுறீங்களாடி? சொல்லுவீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? எங்க அப்பா பார்த்த மாப்பிளைய உதறி தள்ளிட்டு உங்களை லவ் பண்ணி உங்க பின்னால ஓடி வந்தனே, அப்ப என்ன ராணி மாதிரியா வச்சிருந்தீங்க? அடுத்த வேளை சோத்துக்கே அல்லாட விட்டீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா? அதுக்கப்புறம் எதுக்கு இங்க வந்தோம்? எங்க அப்பா கையில கால்ல விழுந்து அவர் சுயமா சம்பாரிச்ச சொத்து எல்லாத்தையும் அமுக்கணும் தானே இங்க வந்தோம். அதுக்காகத்தானே இந்த குடும்பத்துக்கே உழைக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். அதனால எங்க அப்பா கேக்குறப்பெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்.
புரியுதா? முதல்ல எழுந்து வாங்க. அடச்சி, உங்க அப்பனுக்கு வேற வேலை இல்ல, உங்க தம்பிக்கு வேற வேலை இல்ல. இந்த 2 பேர் கூட பெரும் தொல்லையா போச்சுப்பா. எப்பதான் இந்த 2 பேத்தையும் ஒழிச்சு கட்ட போறோம்னா தெரியல. எதுக்கு இப்படி சலிச்சுக்கிறீங்க? நல்லா இருந்த என் தம்பிய குடிக்கு அடிமையாக்கி அவன் குடும்பத்தை பிரிச்சு இப்பதானே தெருவுல திரியிற நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கோம். அதுக்கே 4-5 வருஷம் ஆச்சு. இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியிருக்கே. அப்பதானே எங்க அப்பா சொத்தெல்லாம் என் கைக்கு வரும். அதுக்குள்ள சலிச்சுக்கிட்டா எப்படி? இதுக்கு தாண்டி உன் தம்பி பண்ற அட்டகாசத்தையும் உங்க அப்பா பண்ற அதிகாரத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன். இல்லன்னு வையே, சொத்தை எல்லாம் அனுபவிக்கணும்ல. அனுபவிக்கணும்டி. அப்ப வாங்க வர்றேன். இதை விட வேற என்ன வேலை இருக்கு? ஐயா, இந்த பிபி மாத்திரையை சாப்பிடுங்க ஐயா. வேண்டாமா, என் பேத்திய பாக்குற வரைக்கும் எந்த மாத்திரையும் என் பிபியை குறைக்காது. போ, எடுத்துட்டு போ. மாமா, என்ன மாப்பிள்ள இது? என் பேத்தி கண்மணி எங்க? இவகிட்ட கேட்டா வருண் கூட போயிருக்கிறதா சொல்றா. என்ன நடக்குதுங்க? இப்படி பொறுப்பு இல்லாம சின்ன குழந்தைய அவன் கூட அனுப்புறதா? மாமா, ஏன் மாமா கோவப்படுறீங்க? வருண் கண்மணியோட அப்பா தானே மாமா. அவன் கூட போனதுல ஒன்னும் தப்பு இல்லையே. என்ன பேசுறீங்க மாப்பிள்ள? வருண் குடிச்சிட்டானா உலகத்தையே மறந்துடுவான். அவன் கூட போய் கண்மணியை அனுப்பிச்சிருக்கீங்களே? இல்ல மாமா, நான் அனுப்பவே இல்ல மாமா. புள்ள இன்னும் சாப்பிடவே இல்ல. சாப்பாடு கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்கன்னு தான் சொன்னேன். எனக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? நீ யார் கேட்கறதுக்குன்னு சட்டம் பேசல மாமா. நான் என்ன மாமா பண்றது? ஐயோ, குடிகாரன் 1000 பேசுவான். அதுக்காக அனுப்பிடுவீங்களா? சொல்லுண்டி. அப்பா, இவர்கிட்ட ஏன்பா கோவப்படுறீங்க? இவர் என்னப்பா பண்ணுவாரு? என் குழந்தைய நான் ஸ்கூல் கூட்டிட்டு போக கூடாதா? அப்படி இப்படின்னு வருண் சட்டம் பேசுறான்பா. அவன் பேய் ஆட்டம் ஆடுறான்பா. நாங்க என்னப்பா பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அவன் காலையிலேயே நல்ல மூக்கு முட்டை குடிச்சிட்டான்பா. அந்த நிலைமையில எங்க பேச்சு எடுபடுமாப்பா? ஆமா மாமா, நான் கொஞ்சம் கண்டிப்பா சொன்னாலே நீ ஒலிமிட்ட தாண்டன்னு சொல்லிட்டாரு மாமா. அதையும் மீறி நான் கண்மணியை கூட்டிட்டு போகாம தடுத்தேன். ஆனா என்னையும் மீறி கூட்டிட்டு போயிட்டாரு மாமா. என்னத்த சொல்றது? எல்லாம் என் தலை விதி. அப்பா, நான் வேணும்னா வருண் குடிக்கிற ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து உடைச்சு போட்டுட்டுமா? அப்பவாது தம்பி குடிக்காம இருப்பான் இல்லப்பா? வேண்டாமா, அது தெரிஞ்சா இன்னும் வெறி பிடிச்ச மாதிரி கத்துவான். அவன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடந்துட்டு போகட்டும் மாப்பிள்ள. வா 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 என் செல்ல. ஏன்டா அவ்வளவு லேட்டு? அம்மா அபிராமி, இவ என் பேத்தி கண்மணி. இவ எப்படி உங்ககிட்ட? தாத்தா, உங்களுக்கு இந்த ஆண்டி தெரியுமா தாத்தா? அவங்கள தெரியண்டா செல்லம். இந்த ஆண்டி பேரு அபிராமி. இவங்க நம்ம ஆபீஸ்ல தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அபிராமி, கண்மணியை எங்க வச்சு பார்த்த? இவ அவங்க அப்பா கூட எல்லாம் போயிருந்தா. தாத்தா, இவங்க இல்லனா நீங்க என்ன பார்த்திருக்கவே முடியாது. ஆமா தாத்தா, நான் அப்பா கூட போயிருந்தேன்னா அப்போ அப்பா வாப்பா, அப்பா டைம் ஆச்சுப்பா, அப்பா வாப்பா, அப்பா டைம் ஆச்சுப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா எந்திரிப்பா, அப்பா வாப்பா, அப்பா லேட் ஆச்சுப்பா, அப்பா வாப்பா, வாப்பா ப்ளீஸ்ப்பா, வாப்பா, அப்பா எந்திரிப்பா. கண்மணி, டேடியை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. டேடி தூக்கத்துல இருக்கு. அப்பா வாப்பா, எனக்கு பசிக்குதுப்பா, வாப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, எந்திரிப்பா. கண்மணி, டேடி வீட்டுக்கு வரல. வாப்பா வீட்டுக்கு போனோம், வாப்பா. அப்பா வேணாப்பா, அப்பா வாப்பா, அப்பா 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 கதவு சாத்தாதப்பா, அப்பா 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 அப்பா
அப்பா டோர் திறப்பா அப்பா 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 ஏய் தூக்கத்துல இருக்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது. அப்பா கதவு திறங்கப்பா அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் அப்பா டோர் திறங்கப்பா அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் அப்பா டோர் திறங்கப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் வாங்கப்பா அப்பா டோர் திறங்கப்பா அப்பா 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 கதவு திறங்கப்பா அப்பா அப்பா வாங்கப்பா ஏய் வீட்டுக்கு கண்மணி போலாம் போ. அப்பா நான் வரல. வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் வாங்கப்பா அப்பா டோர் ஓபன் பண்ணுங்கப்பா அப்பா வாங்கப்பா அப்பா டோரை திறங்கப்பா அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் அப்பா சரக்கு அடிச்சு வாங்கப்பா தூங்கிட்டான்டா. அப்பா வாப்பா அப்பா வாப்பா வீட்டுக்கு போலாம் அப்பா டோரை மாப்பிள திறங்கப்பா பணக்கார வீட்டுக்கு வந்துடா மாப்பிள. வாப்பா. கடத்திட்டு போனா லட்ச லட்சமா கேட்கலாம். அப்பா அப்பா டோரை ஆமாண்டா, பாப்பா கிட்ட பேச்சு கொடுத்து நைஸா தூக்கிட்டு போயிடலாம்டா. அப்பா அப்பா டோரை திறங்கப்பா அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் அப்பா எந்திரிங்கப்பா அப்பங்காரம் ஃபுல் டைட்ல இருக்கான் போல இருக்குடா. இதான் சமயம், தூக்கிட்டு போயிடலாம் வா. சரி, அப்பா அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் வாங்கப்பா அப்பா அப்பா டோர் திறங்கப்பா அப்பா 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 டோரை திறங்கப்பா அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் அப்பா எந்திரிங்கப்பா பாப்பா ஏன் பாப்பா நீ காரை தட்டுற? எங்க டாடி தூங்குறாங்க வீட்டுக்கு போகணும் எங்க கூட வரியா? வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். ம்ஹும். நான் எங்க அப்பா கூட தான் போவேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பாப்பா. நாங்க உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுறோம். இல்ல வேண்டாம் வேண்டாமா? வேண்டாம் அப்பா தூங்குறாருல, வா போலாம் வா. நான் வரமாட்டேன் குழந்தை என்ன பண்றீங்க? இல்லம்மா, இது என் தங்கச்சி குழந்தைதாம்மா. வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கம்மா. இல்ல ஆண்டி இவங்க போய் சொல்றாங்க இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இல்லம்மா, பாப்பா கோபத்துல அந்த மாதிரி சொல்லுது. குட்டி பாப்பா, மாமா உன்னை அடிக்க மாட்டேன், வீட்டுக்கு போலாமா? ம்ஹும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாமா வாமா, வீட்டுக்கு போலாம் வாமா. பாப்பா பாப்பாங்கறியே, குழந்தையோட பேர் என்ன? அது பேர் சந்தியாம்மா. இல்ல ஆண்டி என் பேரு சந்தியால கண்மணி ஆமாமா, முழு பேரு கண்மணி சந்தியா. நாங்க செல்லமா சந்தியா தான் கூப்பிடுவோம் இல்லடா? ஆமா அப்படிதான் கூப்பிடுவோம். அப்படியா? கண்மணியோட அப்பா பேர் என்ன? அது செல்வராஜ் மேடம். இவங்க போய் சொல்றாங்க ஆண்டி எங்க டாடி பேரு வருண்குமார் கார்ல இருக்காங்க பாருங்க என்ன குழந்தைய கடத்துறவங்களா நீங்க? மேடம் என்ன இப்படி கேக்குறீங்க? குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சா எங்களையே கடத்தல்காரன்னு சொல்லிட்டீங்களே மேடம். அப்படியா? சரி, இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவங்களே நீங்க யாருன்னு வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஹலோ அம்மா, போலீஸ் ஸ்டேஷன். அம்மா என்னம்மா அது? நாங்க அப்படியேப்பட்ட ஆள் இல்லம்மா. மாப்பிள, வா, ஓடி வா, ஓடு. டேய் டேய் ராஸ்கல்ஸ். கண்மணி, என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டாடி கார்ல என்ன பண்றாரு? தூங்குறாரு உன் வீடு எங்கம்மா இருக்கு? அபிராமி, ரொம்ப தேங்க்ஸ் அபிராமி.
நீ மட்டும் என் பேத்தியை பார்க்கலனா என் பேத்தி அவங்க கடத்திட்டு போயிருப்பாங்க. அபிராமி, நீ இவளை காப்பாத்தி கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சிட்ட. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சார், என்ன சார் நீங்க என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு? கண்ணுக்கு எதிரில் ஒரு தப்பு நடக்கிற மாதிரி தோணுச்சு, அதான் போய் விசாரிச்சேன். அதுலயே அவனுங்க பயந்து ஓடிட்டானுங்க. அப்புறம் இவ அப்பாவை பார்த்தா சுயநினைவே இல்லாம இருந்தாரு. சரி, அவர்கிட்ட ஒப்படைக்கிறத விட வீட்லயே கொண்டு வந்து விட்டுடலாம் தான் இங்க கொண்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க இருக்கீங்க. ஏன் சார், கார்ல இருந்தவரு உங்க பையனா சார்? அபிராமி, அவன் பேரு வருண்மா. அவன் பேர்ல தான் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் என்னமோ நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா வருண் இப்ப முழு நேர குடிகாரன் ஆயிட்டாம்மா. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் குடும்ப கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இனி விடிஞ்ச மாதிரி தான். என் பையன் வருண் மாதிரி நல்லவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ஆனா குடிச்சிட்டா தலைகீழ மாறிடுவான். சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாமா. உண்மையிலேயே அவன் ஒரு மிகப்பெரிய டாக்டர்மா. இதயத்தை திறந்து ஆபரேஷன் பண்ற ஓபன் ஹார்ட் சர்ஜரியில நம்பர் 1 இருந்தாமா. பாழா போன குடிப்பழக்கம் அவனை இப்படி தெருப்புழுதியில தள்ளிடுச்சுமா. சார், அவரை திருத்துறதுக்காக நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? எடுக்காம இருப்பனம்மா. இதோ நிக்கிறாளே என் மக செந்தாமரை, இவளையும் என் மருமகன் குணசீலனையும் எதுக்காக இங்க தங்க வச்சிருக்கேன்? என் மகனை பாதுகாக்கத்தான் இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கேன். அவன் இவங்களையே மிரட்டி இவங்க கையாலேயே காசு வாங்கி குடிச்சிட்டு இருக்காம்மா. இன்னைக்கு கூட பாரு, காலையிலேயே குடிச்சிட்டு கண்மணியை கூட்டிட்டு போய் ரோட்ல கிடக்குறான். அவனை நான் என்னதான் பண்றதுன்னு தெரியலம்மா. மாமா, நீங்க பேசிக்கிட்டே இருங்க மாமா. நான் போய் மாப்பிளைய கூட்டிட்டு வந்துடுறேன் மாமா. வரட்டுமா? போயிட்டு வாங்க. அபிராமி, என் சோக கதையை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். சாரிம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்ப நான் கிளம்புறேன். ஆண்டி உட்காருங்கல்ல. ஆண்டி, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. அப்படியா? எனக்கும் ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாமா? பார்க்கலாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அடிக்கடி மீட் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஷிப் வளரும். இத உங்க மிஸ் சொல்லி தரலையா? சொல்லி கொடுத்திருக்காங்க. நாம அடிக்கடி மீட் பண்றோம். சரியா? நான் வரேன். சரி ஆண்டி. நான் கிளம்புறேன் சார். இருமா, நானும் ஆபீஸ் தான் போறேன். 2 பேரும் கார்லயே போயிடலாம். சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் ஆட்டோல போய்க்கிறேன் சார். பரவாயில்லம்மா, நம்ம 2 பேரும் கார்லயே போலாம். செந்தாமரை, கண்மணியை பத்திரமா பாத்துக்கமா. கண்மணி, பாய். தாத்தாக்கு பாய் சொல்லு. பாய். வரட்டுமா? போலாம். ஸ்கூலுக்கு மட்டும் போட்டாச்சா? போய் டிஃபன் சாப்பிட போ. இவளுக்கு டிஃபன் எடுத்து வைங்க. இந்த அபிராமி யாரு? திடீர்னு முளைச்சு வீடு வரைக்கும் வந்துட்டா. இவளை வளர விடக்கூடாது. வளர விட்டா நம்ம எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுருவா. எதையாவது பண்ணி இவளை கட் பண்ணி விட்டுருவோம்.